ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நாங்கள் மறுபடியும் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே நித்திய வெளிச்சம் என்ற இந்த பகுதியில் உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், கன்மலை வெளிச்சத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிற ஜனங்களுக்கு தேவன் தருகிற உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து தான் இந்த வாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவராஜ்யத்தின் இக்கால சத்தம் என்ற பகுதி தான் தொடர்ந்து தேவன் ஏவி பேசி கொண்டு வருகிற பகுதி. ஆனால் அந்த பகுதியிலேருந்து ஒரு காரியம் மாத்திரம் இந்த வாரத்தில் இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் பகுதியில் கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அடிகளுக்கு தேவன் கொடுத்த இந்த பாக்கியத்துக்கு கோடான கொடி சோத்திரம். இந்த இடத்துல பேசப்பட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நித்திய வாசல், இந்த நித்திய வாசலின் தன்மைக்குள்ளே தான் நம்ம கடந்து போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நித்திய வாசல் என்று சொல்லும் பொழுது, நாம் நித்திய வாசலுக்குள் பிரவேசிக்க தொடங்கும் போது, வாசல் வழியாய் பிரவேசிக்க தொடங்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் கிரியை செய்கிறது? அந்த வாசலில் நாம் மாத்திரம் பிரவேசிச்சிட முடியுமா? நம்முடைய ஓனா நம்ம பிரவேசிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதற்கு எப்படிப்பட்டவர் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமார். இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று அக்கினி கண்கள், இரண்டாவது பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதம். இந்த வெண்கலம் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தன்மை எப்படிப்பட்ட காரியம்? இந்த ரெண்டு விஷயமும் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. தியத்தீரா சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் இது. அப்போது இந்த தியத்தீராவின் தன்மை நீங்கள் பார்க்கும் பொழுது, தியத்தீரா முழுதுமே நம்ம தியானிக்கும் பொழுது ஒரு காரியம்தான் வெளிப்படும். அதில் எசபேலின் ஆவி, எசபேல் செய்கிற விபச்சார வேசித்தனத்தின் தன்மைகள், அவளோடு கூட விபச்சாரம் செய்கிற ராஜாக்கள், அதிபதிகள், அந்த தன்மையிலே கிரியை செய்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி இறங்கி கிரியை செய்கிறது என்பதை குறித்தும், அதே போல் அவருடைய ஜனங்களுக்கு, காத்திருக்கிற அவருடைய ஜனங்களுக்கு அவர் தருகிற அடையாளம், பாரம் என்ன என்பதை குறித்து தான் அந்த தியத்தீரா சபை முழுவதுமே சொல்லப்படுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு அங்கீகாரத்தை, அவர் வரும் பொழுது அவரோடு நம்முடைய பலன் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படியே பலன் அளிப்பு. நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது நம்மளுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அவர் வருகையில் சொல்லும்போது அவனவன் செய்கிற பலனுக்கு தக்கதான, கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அந்த ரிலேட்டட் உங்களுக்கு எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு நல்லா பாருங்கள். இந்த தியத்தீரா சபையோட தன்மையில் அவர் எப்படி எழும்பி வருகிறார் என்பதை குறித்து ரொம்ப அழகாக காரியங்கள் போடப்பட்டிருக்கும். முதல் ஒவ்வொரு சபைக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தன்மையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆனால் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தியத்தீரா சபையோட காரியத்தில் தேவகுமாரனுடைய கோபம் வெளிப்படுகிறதான ஒரு தன்மையை குறித்து நம்ம பார்க்குறோம். நான் சொல்லுகிறார் இல்லையா, அவர் வருகிறார், அவர் வரும்பொழுது அந்த கோபத்திலே வழியில் நம்ம அழியாதபடி நம்ம குமாரனுடைய பாதங்களை, குமாரனை நம்ம முத்தம் செய்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி. அப்போது அவர் தேவகுமாரனாய் அவர் வெளிப்படும் பொழுது எப்படிப்பட்ட காரியம்? அப்போது தேவகுமாரனாய் அவர் வெளிப்படும் போது எப்படிப்பட்ட அங்கீகாரமுடையவராய் அவர் மாறுகிறார், எப்படிப்பட்ட மகத்துவத்தை, ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறவராய் அவர் மாறுகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அதில் 2 அடையாளங்களை தான் இடத்துல சொல்லுது. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். நீங்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஏன்னா தண்ணீர் போன்ற கண்கள், இந்த புறா கண்களை சொல்லும் பொழுது அது தண்ணீர் நிறைந்த கண்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் அவருடைய கண்கள் காரியங்கள் வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் எப்போவுமே போர்ட்ரேட் பண்ணுச்சுன்னா அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள்னால் ஒரு விதமான அக்கினி, அதாவது பற்றி எரிகிற ஒரு அக்கினி அந்த கண்களிலே வெளிப்படுகிறது. அதாவது அவர் கோபாக்கினை வெளிப்படுகிற ஒரு நாளாய் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது அவருடைய பாதம், வெண்கலம் போன்ற பாதம். அப்போ இந்த வெண்கலம் போன்ற பாதம் எதை மிதித்து தள்ளுகிறது என்றனா, மலை போன்ற தன்மைகளை, நமக்கு முன்னாடி மலையாய் எழும்பி நிற்கிற காரியங்களை அது மிதித்து அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி வழிகளை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. சரி,
இந்த வாசலுக்குள் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு முன்பாக அவர் எகோவா நிசியாய் எழும்பி முன் செல்லுகிறார். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தேவகுமாரனாய் அவர் வெளிப்படுகிறார். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அதாவது நாம் இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது தான் நமக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாகுது. அதாவது இன்னொரு ரட்சிப்பின் அந்த முழு அத்தியாயமே அப்பதான் உண்டாகிறது. அந்த அத்தியாயத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும்பொழுது அவர் நம்மோடு கூட நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுக்குள்ளே எல்லாமே அவருடைய காரியம் மட்டும்தான் இருக்கும். அந்த நித்திய ரட்சிப்புக்குள்ளே கடந்து வருகிற ஒரு மனுஷனுக்குள்ளே அவன் செய்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அவனுடைய பர்சன்டேஜ் வந்து அதில் 0 தான். ஆனால் தேவன் அவனுக்கு கொடுக்குற அங்கீகாரமும், தேவன் அவன் மூலமாக கிரியை செய்கிற காரியம் தான் 100% கிரியை செய்யும். எப்பொழுதுமே நம்ம வெளியில் இருந்து பார்க்கும்பொழுது நாம் அநேக நேரங்களில் நாம் கிரியை செய்கிறது ஒரு 80% இருக்கும், தேவன் நமக்குள்ளேருந்து கிரியை செய்கிறது 20% இருக்கும், இல்லை 50-50%. இந்த மாதிரி நாம் தான் வெளியே தெரியும், தேவன் வந்து நமக்குள்ளேருந்து கிரியை செய்கிற காலத்துக்குள்ளே தான் நம்ம இதுவரையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நித்திய ரட்சிப்புக்குள்ளே கடந்து போக தொடங்கும் பொழுதுதான் நாம 0, தேவன் 100 மடங்கு நமக்குள்ளே 100% கிரியை செய்கிற ஒரு உன்னதமான தன்மைக்குள்ளே கடந்து போகிறவராய் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அதில் தான் 4வது காரியத்தை அவர் சொல்லும் பொழுது நித்திய வாசல். இந்த நித்திய வாசலுக்குள்ளே, ஏன்னா அவரே வாசல், வேதம் தெளிவாக சொல்லுது வெளிப்படுத்தல் 10, நானே வாசல், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு வரான். அப்போ ஒரு பிதாவிடத்திற்கு உள்ளே போய் அவருக்குள்ளே போகும் பொழுது அவர் வழியாகத்தான் பிதாவை தரிசிக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நாம தரிசிக்க முடியுமா? நம்முடைய சாயல் வழியாக கண்டிப்பா முடியாது. அவர் சாயலை அணிந்து கொண்டு தான் உள்ள போக முடியும். அவர் பிதாவுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே குமாரனுடைய அடையாளங்கள் தான். ஏன்னா குமாரன் ஒருவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தி, அந்த ரத்தத்தினால தான் நாம் ஜெயித்தெழுந்து வந்து நிற்கிறோம். அவருடைய ஜெயித்தினால தான் நாம் எதுவுமே அதில் செயல்பட முடியாத ஒரு தருணத்தில் தான் நாம் நிற்கிறோம். ஆனால் அவர் தேவகுமாரனாய் வெளிப்பட தொடங்கும் பொழுது அவர் 2 காரியத்தை செயல்படுகிறார். என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஜனங்களுக்கு அதிகாரத்தை அவர் பகிர்ந்தளிக்கிறார். இன்னொன்று, அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அழுத்தி கொண்டிருக்கிற, நம் மீது பாரத்தை சுமத்தி அழுத்தி கொண்டிருக்கிற ஜனங்கள் மீது அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார்னா, நியாய தீர்ப்பை வழங்குகிறவராய் இருக்கிறார். இங்கே அதில் தெளிவாக ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கும்பொழுது 20ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவென்றால் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் எனும் ஸ்ரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். யாருக்கு? அந்த எசபேல் ஆவி கிரியை செய்கிற அந்த ஜனங்களுக்கும் அந்த தேசத்துக்கும் அந்த தன்மையை கிரியை செய்கிறவர்களுக்கும் அவர் தவணை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா நீ வஞ்சிக்கிற, நீ விக்கிரங்களுக்கு படைத்ததை என்னை வஞ்சித்தாலும் நான் உனக்கு, நீ மனம் திரும்பும்படி உனக்கு நான் தவணை கொடுத்திருக்கிறேன். உன் வேசி மார்க்கத்தை விட்டு நீ திரும்பும் அளவுக்கு நான் உனக்கு தவணை கொடுத்திருக்கிறேன். அப்போ நீ அதை திரும்ப அவ மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோட விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். நல்லா பார்த்தீங்கன்னா தேவன் இதில் 2 காரியத்தை சொல்லுகிறார். இதோட ஆழம் மிகவும் பெரிய ஆழம். ஏன்னா இப்போ இந்த எசபேல் கிரியை அப்படின்னு சொல்றது நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே கிரியை நடப்பிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மனதளவிலே அவருடைய சிந்தை பாதிக்கப்படும் பொழுது, அந்த மனது திருப்பப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அவளோட கூட வேசித்தனம் பண்ணுகிற, வேசித்தனம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்களுடைய உள்ளத்தில் வேசித்தன ஆவி இருந்தது. அந்த வேசித்தன ஆவி எப்படிப்பட்ட தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தமமாய் உன்னதமாய் தேவனுக்கு தன்னை காத்திருக்க முடியாத ஒரு தன்மையை விட்டு விலக்கி நம்ம காணுகிற காரியங்களை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகள், நம்முடைய மனதை சந்தோஷிப்பிக்கிற காரியங்களுக்குள்ளே நம்மை செயல்படுத்துகிற விதமாய் மாற்றிவிடுகிறது. வேசித்தனம் என்பது சரீரத்தின்படி ஒரு காரியத்தை செயல்படுத்துகிற ஒரு தன்மையை மட்டும் அடையாளப்படுத்துகிற காரியம் இல்லை. ஆனால் அது முடிவில் அதை நோக்கி தான் போகும். நம்முடைய சிந்தையே அது வேசித்தன மார்க்கத்துக்குள்ளே நடத்தி போகிறதா இருக்கிறது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனானா அதற்கு தருணம் கொடுக்கிறார். மனம் திரும்பும்படி அவர்களை தண்டிக்கவில்லை, அவருக்கு தருணம் கொடுக்கிறார். ஆனால் அந்த தருணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவர் என்ன பண்றாருன்னா, அதுக்கு மேல அந்த மன்னிப்பு கிடையாது அந்த இடத்துல. ஏன்னா அதை தெளிவாக அவர் சொல்லிட்டார். அவர்களை என்ன பண்றேன், மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை, அதனால அவளை கட்டில் கிடையாக்குவேன். கட்டில் கிடையாதுன்னா இனிமேல் கிரியை செய்ய முடியாதபடி அந்த கிரியைகள் முற்று பெறுகிற ஒரு காலத்துக்குள்ள வருகிறது.
அவளுக்கு மட்டும் அது காரியம் இல்லை, அவளோடு கூட விபச்சாரம் செய்த அத்தனை பேருடைய தன்மைகளுக்குள்ளும், அதாவது அவளோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற, அந்த செய்கைகளை அக்செப்ட் பண்ணி கொள்ளுகிற எல்லார்கிட்ட இருந்தும் என்ன வரும் அப்படின்னா, அவர்களுக்கும் அவர் தவணை கொடுக்கிறார். மனம் திரும்பு, நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன்னை நான் மகா உபத்திரவத்திலே, அப்படின்னா உபத்திரவ காலத்துக்குள்ளே அவர் தள்ளி விடுவார், அவர் கைவிட்டு விடுவார்னு என்ன அர்த்தம். அவருடைய அந்த உணர்வை நம்ம அடையாத ஒரு பட்சத்தில் நம்ம வெளியே, அதாவது தள்ளி விடுற ஒரு தன்மை, அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும் என்றால், அது பயங்கரமான காரிருளுக்குள்ளே மூடுகிற ஒரு தன்மையாக இருக்கும். பூமியை இருள் மூடுகிறது, ஜனங்களை காரிருள் மூடுகிற ஒரு தன்மையில தான் இந்த காரியம் காட்டப்படுகிறது. இந்த மகா உபத்திரவம் என்பது தேவன் இல்லாத ஒரு தன்மை. நம்ம பூமியில தான் வாழ்வோம் எல்லா தன்மைகளையும், ஆனால் அவருடைய உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை. நம்ம எப்பவுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு ஒன்று இருக்கும், கத்த நம்ம கூட இருக்கிறார், கத்தனமே, அந்த தன்மை இல்லாத ஒரு காரிலுக்குள்ளே விளக்கப்படுகிற ஒரு தன்மையாய் தான் இந்த காரியம் இருக்கிறது. அங்கே காரில் மூடும் பொழுது அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் என்ன பண்றாருன்னா வாசலை திறக்கிறவராக இருக்கிறார். அவரே வாசல். அந்த வாசல் வழியாக பிரவேசிக்க தொடங்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அப்ப அவர் பிதாவிடத்தில் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? அவர் ஜாதிகளை இருப்புக்கோளால் நொறுக்குகிற, ஜாதிகள் மேல் ஆளுகை செய்கிற ஒரு உன்னதமான அதிகாரத்தை பிதா அவருக்கு தந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த அதிகாரம் யார்கிட்ட இருந்தது? அவர் அந்த அந்த அதிகாரம் யார்கிட்ட இருந்தது? நீ நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த அதிகாரம் லூசிஃபர் கிட்ட இருந்தது. விடுவெளி நட்சத்திரம், அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, அந்த தன்மை அவன்கிட்ட இருந்தது. எப்பொழுது நம்முடைய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அவர் சகலத்தையும் ஆளுகிற அதிகாரத்தை உடையவராய் மாற தொடங்குகிறாரோ, அந்த க்ஷணமே அந்த அதிகாரம் அவரிடத்திலே கடந்து வருகிறது. அதனால தான் அவர் பிரகாசிக்கிற விடுவெளி நட்சத்திரம். இங்கே இன்னொரு ஒரு தன்மை கூட அதில் பாருங்க, அவன் இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள், விடிவெள்ளி நட்சத்திரம் அவனுக்கு கொடுப்பேன். அப்போ அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை முன்னாடி யார் வச்சிருந்தா? அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்ததுன்னா அவன்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு மகத்துவத்தின் அடையாளம். அதனால தான் பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரம் என்று இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேரும் உண்டு. வேதத்தில் 2 மார்னிங் ஸ்டார் இருந்தால் 2 இதுதான். ஒன்று ஷைனிங், அவர் பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரம், இவன் விடிவெளி நட்சத்திரம். அப்போ அந்த விடிவெளி நட்சத்திரத்தின் அந்த தன்மை எடுக்கப்பட்டு தன்னுடைய ஜனங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. யார் மூலமாக? ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலமாக அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு அதை கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த தன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதபடிதான் அவன் என்ன பண்ணுகிறான்? போராடி கொண்டு இருக்கிறான். இந்த வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் தன்மை, தேவனோடு அந்த காரியத்துக்குள்ளே கடந்து போய் எப்போ அந்த 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 உரிமையை அவங்க பெற்றுக்கொண்டுட்டா, அந்த தன்மையை அவர்கள் எடுத்துக்கொண்டுட்டா, அதுக்கு மேலே தன்னால் இந்த பூமியை, இந்த உலகத்தை அரசாள முடியாது, தன் கரத்திலிருந்து அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு போய்விடும் என்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறதுனால மட்டும்தான் அவன் அதிலே அந்த காரியத்தை என்ன பண்ணுறான்னா செயல்படுத்த முடியாதபடியே அந்த ஜனங்களுடைய சிந்தையை வேசித்தன தன்மைக்குள்ளே நடத்தி ஒரு சிறையிருப்புக்குள்ள, நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வாலிபர்கள் எல்லாரும் பாருங்கள், ஒன்று அந்த சிறையிருப்புக்குள்ளே, அந்த யூடியூப்குள்ளே, அந்த தன்மைக்குள்ளே தங்களை சிறைப்படுத்தி கொள்ளுகிற தன்மையாக இருக்கிறது. அப்போ தேவன் அதை விடுவிக்க தொடங்கும் பொழுது அவர்கள் இருப்புக்கோளால் ஆளுகிறவர்களாக எழும்புகிறாங்க. இருப்புக்கோள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு அது என்னன்னா, அது அது சகலவற்றையும் நொறுக்கி போடுகிற அந்த வல்லமை உடையதாக இருக்கிறது. அதாவது என்னை எது ஆட்கொண்டதோ, நான் எதற்கு அடிமைப்பட்டு இருந்தேனோ அதை நொறுக்குகிற வல்லமை. அந்த வல்லமை அவருடைய வெண்கல பாதத்தை போன்றது, அக்கினி சுவாலை உள்ள கண்களை போன்றது. அப்படிப்பட்ட தன்மைகள் வெளிப்பட தொடங்கும் பொழுது அவர் அவனிடத்தில் கொடுத்த அந்த அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுக்கிறார். குமாரன் அதை பெற்றுக்கொண்டு அவர் அந்த வார்த்தையை அவர் தெளிவாக சொல்றார் பாருங்க, நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். யாருக்கு? அவருடைய குமாரர்களுக்கு. அப்போ அவருடைய குமாரர்கள் எழும்பும் பொழுது அவர்களுக்கு அவர் பெற்றுக்கொண்ட பிதாவின் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? விடிவெளி நட்சத்திரம் அப்படின்னா ஆளுகிற அதிகாரம் இந்த இடத்துல கடந்து வருது. அப்போ என்ன வருதுன்னா, அந்த இடத்துல என்ன ஒரு தன்மை கிரியை செய்துன்னா, அவர்கள் ஜாதிகளை அரசாளுகிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்போ எப்படி அரசாளுகிறாங்க? ஃபிசிக்கலாக அரசாள், ஆவியின் படி அந்த கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட போகும். அப்போ என்ன நடக்கும்னா, இவர்கள் சொல்லுகிறதை அந்த செயலாக்குகிற தன்மைகளாய், நீங்கள் பேசும்போதே அந்த கட்டளை பிறக்கிற தன்மையாய், கிரியை செய்கிற உன்னதமான தன்மையாய், சியோனில் வாசம் செய்கிற அவருடைய குமாரர்களாய் எழும்புகிற ஒரு தன்மைக்குள்ளேயே நம்ம கடந்து போகிறோம். அப்போ இந்த நித்திய வாசலின் தன்மைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா,
இந்த நித்திய வாசல் என்பது அவரே நம்மை அழைத்து கொண்டு உள்ளே பிரவேசிக்கிற ஒரு வாசல். இந்த நித்திய வாசலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க தொடங்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் கிரியை செய்யும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூமியின் மீதும் ஜாதிகள் மீதும் ராஜாக்கள் மீதும் அதிகாரம் பெற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளதான் நம்ம நின்றோம். ஆனால் இனிமே அந்த நுகங்கள் முறிக்கப்பட்டு அந்த நித்திய வாசலுக்குள் பிரவேசிக்க தொடங்குகிற ஒரு உன்னதமான அனுபவத்திலே தேவன் நம்மை நடத்துவாராக. அப்படி நடத்தப்படும் பொழுது நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு மகிமையின் பிரகாசம் எழும்பும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் எதை இழந்து போனோமோ, எந்த மகிமையை நம்ம இழந்து போனோமோ அந்த மகிமை அது நம்மீது என்னாகும், பிரகாசிக்க தொடங்கும். தேவன் அதில் தெளிவாக சொல்கிறார், வேறு ஒன்றையும் உங்கள் மேல் நான் சுமற்ற மாட்டேன். நீங்கள் இதற்காய் காத்திருந்து ஜனங்களாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு நான் இந்த அதிகாரத்தை நான் கொடுக்குறேன். நீங்கள் எழும்பி கிரியை செய்வீங்க, உங்களுக்குள்ள அந்த கிரியை நடக்கும், உங்களுக்குள்ள அந்த வல்லமை வெளிப்படும். ஏன்னா நான் மாறாதவர், நான் இதை உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், இதை நான் செயல்படுத்துவேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறவராக இருக்கிறார். நம்ம அப்படி செயல்படுத்த தொடங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ணோம், சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய ஆலயத்திலே நாம் தூணாக்க மாற்றப்படுகிறோம். இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுகிற அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். கர்த்தர் தாமே நம்ம கூட இருந்து அந்த காரியத்தை அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது இந்த உலகத்துக்குரிய வியாகுலங்கள், கண்ணீர், கவலை, கஷ்டம், சூழ்நிலைகள் எல்லாமே நம்மை பாதிப்புக்குள்ளல்ல, அது நம்மை தாக்காதவாறு தேவன் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணி அதன் மீது நமக்கு ஒரு ஆளுகை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் அதனால் ஆளப்படுகிறோம், உண்மையாதான், அதுதான் நம்மை ஆளுகிறது. ஆனால் இனி நாம் அதை ஆளுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். எதனால் நீங்கள் ஆளுவீங்க, உங்களுடைய வார்த்தையினால் நீங்கள் ஆளுவீங்க. ஏன்னா அந்த வார்த்தை ஜீவன் பெற்று அது மனுஷருக்குள்ளேயே ஒளியாக இருந்துச்சு. அந்த ஒளி ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் மாறுச்சு. அதே போல தான் தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தை ஜீவன் பெற்று அது தேவ வார்த்தையாய் மாறிற்று. தேவ வார்த்தை என்றது ஒரு நாமம். ஜீவ அப்பம், ஜீவ வார்த்தை. அப்ப இந்த பிரவேசிக்கிற ஒரு உன்னதமான அனுபவம் எப்பேற்பட்ட அனுபவமாய் மாறுகிறது பாருங்க நம்ம வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில இயேசு வார்த்தையா இருக்கிறாரா, தேவ வார்த்தையா இருக்கிறாரா? அந்த வார்த்தையின் தன்மை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறதா? அதற்கு நீங்க முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து கிரியை செய்கிறீர்களா? உன்னதமான அந்த அனுபவத்தின் தன்மை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறதா? அதற்கு நீங்க அர்ப்பணித்திருக்கிறீர்களா, ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? நீங்க அதை செயல்படுத்தும் போது கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து அந்த காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது. அப்போ நான் லிட்ரலாக அதுக்குள்ளே நான் பிரவேசிக்கிற அனுபவம் எனக்கு தெரியுமானா, உங்கள் ஆவியில் அதை உணரத் தொடங்குவீங்க. உங்கள் சரீரம், உங்களுடைய தன்மைகளுக்குள்ளே அந்த கிரிகள் மாறுகிறதே நம்ம பார்க்க முடியும். நம்மை அழுத்துகிற அழுத்தம், நம்மை நசுகுகிற ஒரு நசுப்பு, அது இல்லாமல் போகிற ஒரு தன்மைக்குள்ளே நம்ம கடந்து போகிறவர்களாக இருக்கு. உன்னதத்தின் சகல ஆசீர்வாதத்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதாவது அதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு உணர்விற்குள்ளே நம்ம கடந்து போகிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எப்போ இந்த உணர்வு நமக்குள்ளே வரும்பொழுது அவர் தெளிவாக சொல்றாரு, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். இப்போ கர்த்தரை அறிகிற அறிவு என்றால் என்ன? அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மாட்சிமை, அவருடைய ஞானம், அவருடைய பலன், இது எல்லாம் அவர் மூலமாய் நமக்குள்ளே நிறைவாகிற ஒரு உன்னதமான தன்மை. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். குறைவுக்கு வேலை கிடையாது. அப்ப கர்த்தரே நிறைவானவர். அவர் வரும்பொழுது நம்மை ஆண்டு கொண்டிருந்த குறைவுகள், நமக்குள்ளே குறைவுகளாய் இருந்தவைகள், குறைவாய் இருந்த இந்த பூமி நிறைவை அடைகிற பலனை உண்டாகும். அவருடைய பரிசுத்தம் வெளிப்படும் பொழுது இயல்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம், உள்ளும் புறமும் பரிசுத்தர்.
அவர் எப்படி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது 24 மூப்பர்கள் எல்லாரும் எழும்பி, தூதர் கூட்டங்கள் எழும்பி பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறது போல பூமியும் பரிசுத்தரை, பரிசுத்த வாசனை உள்ள, சுகந்த வாசனை உள்ள பரிசுத்தரை அது சொல்ல தொடங்கும். வானமும் பூமியும் ஒன்றாக இணைத்து கட்டப்படும். ஒரே ஆவியின் தன்மையினால் நீதி வாசம் செய்யும் வானமாய், சத்தியம் முளைக்கும் பூமியாய், சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்கிற பரிசுத்த நகரமாய், அங்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும், ஆட்டுக்குட்டியானவரே விளக்காய், ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாய், அந்த வெளிச்சத்துக்குள் பிரவேசிக்கிற ஜனங்களுக்குள் வெளிச்சத்துக்கு மேல் வெளிச்சம் தான் தவிர இனி இருளின் காரியங்களுக்குள் நான் பிரவேசிப்பது இல்லை. தேவன் இந்த காரியத்தை இந்த நாளிலே அவர் திறக்கிறார் என்றால் இதோ உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்படுகிறது. அவருடைய நித்திய வாசல், பரிசுத்த நகரத்தின் 12 வாசல்கள், அதன் ஜாதியாய் தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய சகல இஸ்ரவேலர்களாய் நாம் அதில் பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். காலம் சமீபமாயிற்று, கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நாம் அவரை போல மாறுகிறவர்களாய், அவரை போல மகிமையின் ரூபத்தை எடுக்கிறவர்களாய், உன்னதமானுடைய தன்மையிலே வெளிப்படுத்துகிறவர்களாய், உன்னதத்தின் அறிவை அடைகிறவர்களாய், நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாய் மாறுவோமாக. நம்மில் கிரியை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய தேவன் அதை நமக்குள்ளே செயல்படுத்துவாராக. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாகும்படி, அந்த அழைப்பு உங்களுக்குள்ளே பூர்ணப்படும்படியாக, அந்த பூரணர் உங்களுக்குள்ளே வந்து நிற்கும் பொழுது நீங்கள் பரிபூர்ணத்துக்குள்ளே கடந்து போகிறவர்களாய், உன்னதமான வழியிலே கடந்து போகிறவர்களாய் நீங்கள் மாறுவீங்க. உங்களுடைய வியாதியா, கண்ணீரா, வேதனையா, மாற்ற முடியாத நெடுந்துயரமா, எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே அது மாறி போகிறதா இருக்கும். உங்கள் மீது ஆளுகை செய்கிற வியாதிக்கு இனி ஆளுகை இல்லை. உங்கள் மீது ஆளுகை செய்கிற தரித்திரத்துக்கு இனி ஆளுகை இல்லை. உங்கள் மீது ஆளுகை செய்கிற கடன் பிரச்சனைகளுக்கு இனி உங்கள் மீது ஆளுகை இல்லை. உங்கள் மீது கிரியை செய்கிற குடும்ப பிளவுகள், பொல்லாத வன்கண் ஆவிகள், பொறாமை கண்களுக்கு இனி உங்கள் மீது ஆளுகை இல்லை. ஏனென்றால் உங்கள் மீது அவருடைய அக்கினி ஜுவாலையின் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதுனால் அந்த அக்கினி ஜுவாலை இவை எல்லாவற்றையும் சுட்டெரிக்கிற வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலை உள்ள கண்களை உடையவர்களாய் நீங்கள் மாறத் தொடங்கும் பொழுது கர்த்தர் தாமே உங்கள் கண்கள் வழியாக, அவருடைய கண்களின் வழியாக அநேக ஆவிகளின் கிரியைகளை சுட்டெரித்து உங்களுக்கு ஒரு நித்திய வாசலுக்குள் பிரவேசிக்கிற உன்னதமான அனுபவத்தை கட்டளையிடுவாராக. உன்னதத்தில் வாசம் செய்கிற எங்கள் தேவனே, உம்முடைய பரிசுத்த நகரம் உன்னதத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிறதா இருக்கிறது. நீ சொல்லியிருக்கிறீர், அந்த நாமத்துக்கென்று அந்த பரிசுத்த நகரத்துக்கென்று ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் யார் யாருடைய நெற்றிகளெல்லாம் முத்திரைக்கப்படுகிறதோ அவர்கள் எல்லோருமே அந்த நகரத்துக்குள், அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். தேவன் தாமே இந்த ரகசியத்தையும் இந்த சத்தியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதிலே நாம் பிரவேசிக்க நம்மை அவர் ஏற்கனவே தகுதிப்படுத்தி இருக்கிறார், நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால நம்ம அந்த ஆயத்தத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏன்னா இந்த உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ளே அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறபடினால். ஏன்னா ஒரு எக்ஸ்டனுக்கு மேலே, ஒரு சில காரியத்துக்கு மேலே நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்வோம். அவர் யுத்தம் செய்கிற தேவன். நம்ம இதை பார்க்கிறவர் ஜனங்களாக இருப்போம். நாம கிரியே இல்லை, அவருடைய கிரியை நமக்குள்ளே பரிபூர்ணப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம நடத்தி போகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு செய்ய பாத்திரராக இருக்கிறார். இந்த அனுபவம் உங்களுக்கும் அவருடைய தலைமுறை சந்ததிக்கும் அவருடைய உன்னதமான ராஜாவின் காரியத்துக்கும் கிரியை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே நீ செயல்படுத்துகிற உன்னதமான உடைய வழிகளுக்காய் கோடான கொடி சோத்திரம். இதோ நித்திய வாசலுக்குள் பிரவேசிக்க வாசலை திறந்து உள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக வழிவாசலை உண்டு பண்ணுகிற எங்கள் தேவனே,
தடைகளை உடைத்து சூழ்நிலை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர் நீர். எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. முக்காடுகளை நீக்கி கண்மலையின் மீது நீர் எங்கள் கால்களை வைத்து நித்திய ரட்சிப்பினாலே நீர் ரட்சிக்க உம்முடைய சித்தத்தை கொண்டு நீ எங்களோடு கூட நீ நித்திய உடன்படிக்கை செய்து உம்முடைய நித்திய வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிற அதிகாரத்தை நீர் உண்டு பண்ணியிருக்கிறீர். அந்த வாசல்கள் இதோ சகல துன்மார்க்கரின் நுகங்களை நொறுக்குகிற வல்லமையுள்ளதாய் அது வெளிப்பட உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய இருதயங்கள் இதற்கு நேராக ஆயத்தப்படுவதாக. தேவன் யாரையெல்லாம் சித்தம் வைத்திருக்கிறீரோ உடைய சித்தம் அவர்களை செயல்படுவதாக. கிறிஸ்து இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.